வி த லீடர்ஸ் அப்படின்னு ஒருத்தர் கட்சி தொடங்கி இருக்கிறாரு. வி த லீடர்ஸ் இங்கிலீஷ்ல. அவர் ஐபிஎஸ் படிச்சவர். யாருன்னு உங்களுக்கு தெரியாது. வி த பீப்புள் அப்படின்னு நாம கான்ஸ்டிடியூஷன்ல படிச்சிருக்கிறோம். மக்களாகிய நாங்கள், வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்திய மக்களாகிய நாங்கள். வினா நாங்கள், த பீப்புள்னா மக்கள். இவர் வி த லீடர்ஸ் ஆரம்பிக்கிறாரு. லீடர்ஸ்னா தலைவர்களாகிய நாங்கள் அப்படின்னு. அவர் போய் கவர்மெண்ட்ல தான் ரிசைனேஷன், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் எழுதி கொடுப்பாங்க. அதை அவங்க மேல எதுவும் அலிகேஷன்ஸ் இல்லைன்னா விஆர்எஸ் ஏத்துக்குவாங்க. ஏத்துக்கிட்ட பிறகு பணியை விட்டு அவர் வெளியே வந்துடலாம். இது அரசு பணியில தான் நடக்கும். இப்ப நான் எம்பி எலெக்ஷன் நிக்கிறதுக்காக போய் ரிசைனேஷன் லெட்டர் கொடுக்க போனேன். எங்க டைரக்டர் என்ன சொல்லிட்டாரு, நோ 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 அப்படிலாம் தர முடியாது, இன்னும் ஒரு டிபார்ட்மெண்டல் என்கொயரி உங்க மேல இருக்குது, அதை முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்ட்டாரு. மூப்பனார் கூப்பிட்டு ஹோம் செக்ரட்டரி பேசினார். ஹோம் செக்ரட்டரி கூப்பிட்டு டைரக்டர் பேசினார். அவரு உடனே பதறி அடிச்சுக்கிட்டு, ஐயோ திருமாவளவன் வாப்பா வாங்கிட்டு போ ரிசைனேஷன் லெட்டரை, நான் ஏத்துக்கிட்டேன் என்று என்னுடைய பதவி விலகல் கடிதத்தை ஏற்றுக்கொண்டு இவர் இந்த தேதியில் இருந்து, இந்த நிமிடத்திலிருந்து இவர் இந்த அரசு பதவியிலிருந்து விலகிவிட்டார் அப்படின்னு சான்றிதழ் கொடுத்தார். இது அரசு பணியில் விலகுவதற்கு கடிதம் போட்டு அனுமதிக்கு காத்திருக்கணும். கட்சியிலிருந்து விலகிறதுக்கு ஏன் இவர் போய் டெல்லியில உட்கார்ந்து இருந்தாரு? அண்ணாமலை வெளியே பிரஸ் மீட்ல சொல்லிட்டு போக வேண்டியதானே, நான் இப்ப பிஜேபியில இல்ல, தனியா கட்சி தொடங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. ஆனா இவர் டெல்லியில போய் கடிதம் கொடுத்துட்டு மோடி, அமித்ஷா இவங்கெல்லாம் பார்த்து, அவங்க அதை படிச்சு பார்த்துட்டு அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு, உங்க லெட்டர் அக்செப்டட், நீங்க இனிமே போகலாம் வெளியே. யாராவது எந்த உலகத்திலேயே நடக்குமாப்பா? ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில இருந்து வெளியே போறதுக்கு யாராவது ரிசர்வேஷன் லெட்டர் கொடுத்து அதை அக்செப்டன்ஸ் வரலுக்கு காத்திருந்த வரலாறு உலகத்துல உண்டா? இப்ப நீங்க பிடிக்கலன்னா நீங்க பாட்டு வெளியே போயிட்டே இருக்கலாம், யாரும் கேட்க போறா? ஏன்னா நீங்களா வந்தீங்க, நாம எல்லாம் ஒன்னா வாலண்டரியா வந்திருக்கிறோம். வெளியே போகணும்னா யாரு வேணாலும் எப்ப வேணாலும் வெளியே போகலாம். வெளியே போயிட்டு பிரஸ் மீட் பண்ணலாம். பத்திரிகையாளரை கூப்பிட்டு, நான் இப்ப இந்த நிமிடத்திலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இல்ல, சோ காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். யாரு என்ன பண்ண போறா? அரெஸ்டா பண்ண முடியும்? என் கட்சியில இருந்து நீ எப்படி வெளியே போனாய், விலகினாய் அப்படின்னு நான் என்ன கேஸ் கொடுக்க முடியுமா அல்லது கைது பண்ண முடியுமா? ஆனா அண்ணாமலை அனுமதி வாங்கிக்கிட்டு கட்சி தொடங்குறாரு. இது ஆழ சிந்திக்க வேண்டிய ஒன்று. பிஜேபி இன்னொரு முகத்தோடு, ஆர்எஸ்எஸ் இன்னொரு முகத்தோடு தமிழ்நாட்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறது. இங்கே சொந்த முகத்தோடு வந்தால் பிஜேபியால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது, போனி ஆகாது. ரொம்ப காலம் முயற்சி பண்ணி பாக்குறாங்க, ஒன்னும் கதை நடக்கல. இப்ப ஒரே ஒரு எம்எல்ஏ தான் ஜெயிச்சிருக்காங்க ஏடிஎம்கே கூட்டணியில. ஒரே ஒரு எம்எல்ஏ நீலகிரியில, ஊட்டி. ஆனா 27 இடத்துல போட்டிட்டாங்க. திமுக கூட்டணியில் நாம் எடுத்த முன்முயற்சி வெற்றி பெற்று விட்டது. பிஜேபி இங்கு வலிமை பெற்றுவிடக் கூடாது. அதிமுக கூட்டணி